6ஆம் தேதி விசேட அறிக்கை வெளியிடப்படும். ரணில் தெரிவிப்பு. கோட்டபாய மற்றும் மைத்திரி மீது இலக்கு, அமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. தலையில் இரத்த காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. சிறையில் இருக்கின்ற ஆயுதம் விடுவித்துள்ள கோரிக்கை. மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 6ஆம் தேதி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழாவில் ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினருடன் கலந்துரையாடி வருவதாகவும் தற்போது நாடு எதிர்நோக்கும் சவால்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த விசேட அறிக்கையில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களது மேலும் தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணையே ஒரு தீர்வு. பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெறுவதூடாகவே நீதியை பெற முடியும். இந்த விடயத்தில் மனித உரிமைகளை நிலைநாட்ட பிரித்தானிய அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரித்தானிய வாழ் புலம்பெயர் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை லண்டன் டவுனில் ஸ்லீடிங் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு, கண்ணீரால் நினைவு கூறப்படும் உயிர்கள் என்ற துணைப்பொருளில் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் உட்பட பல்வேறு புலம்பெயர் தமிழ் அமைப்பாளர்கள் இணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதுடன் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச விசாரணையினூடாகவே நீதியை வழங்க முடியும் எனவும் வலியுறுத்தினர். செம்மணி மத புதைகுழியில் பல 50க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எனவே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதனூடாகவே செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகளுக்கு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். பிரித்தானிய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலையக ரயில் மார்க்கத்தில் பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான ரயில் சேவைகள் எதிர்வரும் 5ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரை மட்டுப்படுத்தப்படும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ரயிலில் கடவையில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தப் பணிகள் காரணமாகவே ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 3 நாட்களிலும் பேராதனைக்கும் கேண்டிக்கும் இடையே டிங்கிரி மெனிக்கை மற்றும் உரரட்ட மெனிக்கை ஆகிய ரயில்கள் சேவையில் ஈடுபடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிகிரி மெனிக்கே ரயில் ஓயாவிலிருந்து பேராதனை வழியாக கொழும்பு கோட்டைக்கு இயக்கப்படும். அதே நேரத்தில் உரரட்ட மெனிக்கே ரயில் சேவையும் கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனைக்கு வழியாக பதுளைக்கு இயக்கப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. குறித்த ரயில்களில் பயணிப்பதற்காக கேண்டி ரயில் நிலையத்தில் இருக்கும் பயணிகளுக்கான விசேட பஸ்களில் பேராதனை வரை அவர்களை அழைத்துச் செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கிளிநொச்சி, மொரவவே, அனுராதபுர, வலஸ்முல்ல மற்றும் அரங்கலவை ஆகிய இடங்களில் இந்த வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பரந்தன் பகுதியில் ஏனையின் வீதியில் பேருந்து ஒன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் இச்சந்தர்ப்பத்தில் அந்த வீதியால் பயணித்த மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதியுள்ளது. இதன்போது சைக்கிளை செலுத்தியவர் மற்றும் அதன் பின்னால் பயணித்தவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர் பரந்தர் மற்றும் முதிர்வல பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மொரவெவ பகுதியில் மோட்டார் சைக்கிளும் துவிச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த தம்பலகாமத்தைச் சேர்ந்த 71 வயதுடையவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை அனுராதபுரம் மல்வத்த ஓயா இரும்பு பாலத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹலேன் பிந்துனுவெவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வரஸ்முல்ல ஹக்மன வீதியில் உள்ள ததுவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நாய் மீது மோதி கவிழ்ந்ததில் மீயில்ல பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். அரகல்விவ மனம்பிட்டிய வீதியில் உள்ள மேதகம்ப பகுதியில் பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த தேவகல பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடையவர் புறநர்வை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச மீது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த போது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் உரிய தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணையை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த முறைப்பாட்டை பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் தொடர்பில் ஊழல் எதிர்ப்பு மற்றும் மோசடி எதிர்ப்பு சிவில் அமைப்புகள் முன்வைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு சமீபத்தில் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனிப்பட்ட தலையீட்டில் செய்த சில கட்டுமானங்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நில மீட்பு கூட்டு தாபனம் மூலம் செய்த சில பணிகள் தொடர்பான தகவல்களும் அடங்கும். இவ்வாறு திரட்டப்பட்ட தகவல்களை வழக்கறிஞர் குழு ஒன்று பகுப்பாய்வு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரகம்குடாவில் விருந்தகம் ஒன்றில் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 2 இஸ்ரேலிய பிரஜைகள் பொத்துவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் காயமடைந்ததாக கூறப்படும் தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் இருவரும் 26 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. விருந்தகத்தின் உரிமையாளரும் அவரது மனைவியும் தங்கள் வாகனத்தில் பயணித்த போது 2 இஸ்ரேலியர்களும் வீதியை வழிமறித்தலால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையிலும் பின்னர் தாக்குதலாக மாறியதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். களத்துறையில் தலையில் இரத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. களத்துறை கட்டுக்குறுத்த கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று சனிக்கிழமை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதாக 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். 55 தொடக்கம் 60 வயது மதிக்கத்துக்கு நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று களத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இது கொலையாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இது தொடர்பில் களத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராயுத சேனாரட்ன வீட்டு உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுவித்துள்ளார் என்று சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ராயுத சேனாரட்னவை பரிசோதித்த சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அளவுக்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது என்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு கோரியும் ராயுத சேனாரட்ன நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் ராயுத சேனாரட்னாவின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இந்நிலையில் ராயுத சேனாரட்ன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று காலை ஆஜரானதை தொடர்ந்து அவரை கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அதுவரை அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் ராயுத சேனாரட்ன கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறு காரணமாக கணவரின் கத்தி குத்து கிழக்காக மனைவி உயிரிழந்துள்ளார். காலியில் கபராதுவ அமுகொட்டுவ பிரதேசத்தில் கணவரின் குத்து கிழக்காக மனைவி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக கபராதுருவை போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்குலுகல பிலான பிரதேசத்தைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாகவே தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. கணவனின் தாக்குதலுக்குள்ளான 42 வயதுடைய மனைவி உயிரிழந்துள்ளார். உயிர்ந்தவரின் சடலம் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபரான கணவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மேலதிக விசாரணைகளை கபதுருவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகளில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார திட்ட சட்டத்தில் தன்னாய்வு ஓய்வு பெறும் திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ளார். குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு இலக்கம் 36 இலங்கை மின்சார சட்டத்தின் 18ஆம் சரத்தின் 3வது உபசரத்தின்படி இந்த உத்தரவு வெளியிடப்பட்டது. அதன்படி தன்னார்வ ஓய்வு இடம்பெறும் திட்டத்தின் கீழ் நிரந்தர ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு பின்வருமாறு: 10 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியர்களுக்கு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 12 மாத சேவைக்கும் 2 மாத சம்பளமும், மீதமுள்ள ஒவ்வொரு 12 மாத சேவைக்கும் 1 மாத சம்பளமும் இழப்பீடாக வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவையை காலம் கொண்ட ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 12 மாத காலத்துக்கும் 5 மாத சம்பளம் வழங்கப்படும். மீதமுள்ள சேவை காலத்துக்கு இழப்பீடு இல்லை. மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விதிமுறைகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளன.
வெளியிடப்பட்டுள்ளன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.